கார்த்தி ரேவதி சீரியலில் நாளைக்கான எபிசோட் சூப்பராக இருந்துச்சு. என்ன காரணம்னே தெரியல, சரியாகவே வியூஸ் போக மாட்டேது. உங்களுக்காக தான் வீடியோ போடுறேன். எவ்வளோ பேர் பார்க்குறீங்களா, அவ்வளோ பேர் லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ப்ளீஸ் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சாமுண்டேஸ்வரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு என்னால் தாங்கிக்கவே முடியல. இந்த தடவையும் ஆள்மாறாட்டம் இவன் பண்ணுறானே, இவனை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி யோசிச்சுட்டு இருக்க சமயம், சரி இந்த ஆஃபீஸில் யாராவது ஒரு முக்கியமான ஆள் இருப்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி அவங்கள பிடிச்சி கேட்டு பார்த்தா நம்ம தெரிய வரும் அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி வாசலில் காரில் யோசிச்சுட்டு இருக்க சமயத்தில் தான் இங்கே கரெக்டாக பிரியா லிஃப்ட்டு கேட்குறாங்க. லிஃப்ட்டு கேட்டுட்டு, மேடம் உங்ககிட்ட தனியாக கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர்களுக்கெல்லாம் நம்ம எதுக்காவது உதவி செய்யணுமா என்ன அப்படின்னு சொல்லி யோசிக்கிறப்ப, தானாக வரா இவ தான் இந்த கம்பெனியில் ஒரு முக்கிய வேலையில் இருக்கா. அப்படிப்பட்டப்ப இவளை நம்ம பேச்சு கொடுத்து கார்த்திக் எதுலையாவது சிக்க வைக்க முடியுமா அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி ஒரு திட்டத்தை போடுறதுக்கு யோசிக்கிறாங்க. பிரியாவை கரெக்டாக இங்கே ரெஸ்டாரண்ட் ஒரு இடத்துல அழைச்சிட்டு வராங்க. வந்தோடனே, சொல்லு என்ன விஷயமா என்னை பார்க்க வந்திருக்க அப்படின்னு சொல்லி சாமுண்டேஸ்வரி கேட்குறாங்க. இல்லை மேடம், நான் இப்படி கேட்குறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. உங்கள் பொண்ணு கூட நீங்கள் அடிக்கடி எங்கள் எம்டியை பார்க்க வரீங்களே, ஏதாவது நல்ல விஷயம் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப, நீ தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிக்கிறாங்க. அவசரப்படாதீங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மாதிரி உங்ககிட்ட ஒரு உதவி கேட்குறதுக்காக தான் நான் வந்தேன் அப்படின்னு. என்ன அப்படின்னு சொல்கிறப்ப, நான் எங்கள் எம்டியை லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிரியா சொல்கிறாங்க. இந்த மாதிரி நீங்கள் தான் எப்படியாவது சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப, நம்மளே யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். கரெக்டாக இவளே ஒரு நல்ல சந்தர்ப்பத்தை நமக்கு கொடுக்குறா அப்படிங்கிறப்ப, சரி இங்கே பாரு, நான் உனக்கு உதவி செய்கிறேன். ஆனால் நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீ ஏன் எதுக்கு எதுன்னு கேள்வி கேட்காம அப்படியே நீ செஞ்சேன்னு வச்சுக்கோங்க, நிச்சயமாக உனக்கு நீ நினைக்கிறத நான் சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி அதெல்லாம் போகட்டும் மேடம், இதில் உங்களுக்கு என்ன ஆதாயம், திடீர்னு எனக்கு உதவி செய்கிறீங்க. இங்கே பாரு, என்னை பற்றியோ என் பொண்ணுக்கு ரேவதி கிட்டேயோ தேவையில்லாமல் நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்கு என்ன தேவையோ அதை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த பக்கம் பின்னாடி மியூசிக் அதிரடியாக போட்டுட்டு இங்கே சாமுண்டேஸ்வரி ஒரு பெரிய திட்டத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் முடித்தோடனே, மேடம் இது சூப்பர், நீங்கள் சொல்கிறது மட்டும் நடந்துச்சுன்னு வைங்க, நான் அவர் கூட வெளிநாட்டுக்கு கல்யாணம் பண்ணிவிட்டு சந்தோஷமாக நிம்மதியாக போயிடுவேன் அப்படின்னு சொல்லி பிரியா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாரு, நிச்சயம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நீ தைரியமாக போ அப்படிங்கிறாங்க. இந்த பக்கம் பீட்டர் பிரியா கிட்டையும் சாமுண்டேஸ்வரி 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறத அப்படியே மறைஞ்சு நின்று பார்க்குறாங்கன்னே சொல்லிடலாம். என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு பீட்டர் ரொம்ப தூரம் இருக்கிறதுனால அவரால் கேட்க முடியலை. அந்த சமயம், சரி நம்ம இந்த தகவலை மட்டும் கார்த்திக்கிட்ட சொல்லுவோம், மற்றது எதுவாக இருந்தாலும் மாப்பிள்ளை பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் சொல்லிவிட்டு கார்த்திக்கிட்ட சொல்லலான்னு பார்க்குறாங்க. அவரால் ஏற்கனவே கிளம்பி போனதுனால சொல்ல முடியாமல், எப்படியும் நாளைக்கு வருவான்ல, வர்றப்போ பார்த்து நேரில் சொல்லிக்கலாம், இந்த விஷயத்தெல்லாம் நம்ம சரியாக ஃபோனில் சொல்லிகிட்டு இருந்தால் சரியாக வராது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இளையராஜா முடிவு பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க. போனதுக்கப்புறமா பிரியா பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க, நான் நினச்சபடி எனக்கு ஒரு சூப்பர் ஜாக்பாட்டுக்கு கிடச்சிருக்கே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, என்ன இனி இந்த ரேவதியால் எனக்கு எந்த தொந்தரவும் கிடையாது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மாவே எனக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லியிருக்காங்க சேர்த்து வைக்கிறதுக்கு எம்டி கூட அப்படின்றப்ப, சரிப்போ உன் காட்டில் அடமலை தான் அப்படின்னு சொல்லி நல்லது நடந்தால் சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சூழ்நிலையில் இங்கே சாமுண்டேஸ்வரி எல்லா பிரச்சனையும் இந்த பிரியாவை அனுப்பி வச்சதுக்கப்புறமா, இவ ஒருத்தியை வச்சு தான் நம்ம அவனுக்கு என்ன ஆட்டம் காட்டுறான் நம்மக்கிட்டேயே இப்படி அவனை நம்ம வசமாக சிக்க வைக்கிறதுக்கு நமக்கு இந்த சந்தர்ப்பம், இந்த பிரியாவை வச்சு இனி நம்ம வாழ்க்கையில் நம்ம பொண்ணுக்கிட்ட தொந்தரவு பண்ணாத அளவுக்கு இவனை விலக்கி விட்டுறணும். சாமுண்டேஸ்வரி சூரியகலாவை கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டு, என்ன விஷயம் அப்படின்னு சொல்கிறப்ப, நான் நினச்சபடியே அவன்தான் நம்மளை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன சொல்கிறீங்க ஆண்டி, நீங்கள் சொன்னபடி அவன்தான்னு கன்ஃபார்ம் பண்ணிங்களா? நம்ம 2-3 ட்ரிப் பார்த்தோமே, அவன் நம்மளை ஏமாற்றியிருக்கான். இவங்க நம்ம குடும்பத்தில் உள்ளவங்க யாருமே அவன் வந்துட்டு போன விஷயத்த சொல்லாமல் மறைச்சிடுறாங்க. அந்த பரமேஸ்வரி உட்பட எல்லாரும் தயங்குறாங்க. அவன் எப்படி சத்தம் இல்லாமல் எல்லா காரியத்தையும் சாதிக்கிறானா, அதை விட நம்ம ஒருபடி மேலே இருக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் முடிவு பண்ணுறாங்க.